ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெஷர் குக்கரில் 4 விதமான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யலான்றது தான். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 4 பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த பொன்னி அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு மூடி 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம் செய்யறதுக்கு குக்கர்ல 1 கப் அளவு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசிக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாயை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூடா இருக்கும் போதே கரண்டி வச்சு குலைவா மசிச்சு எடுத்துக்கலாம். தயிர் சாதத்தை தாளிக்கிறதுக்கு வாணல்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. சாதத்தோட தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிரை 2 கப் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் அரிசி எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் தயிர் சேர்த்துக்கோங்க. 1 கப் பால் சேர்த்துக்கலாம். தாளிச்சு வச்சிருந்ததை சாதத்தோட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஷர் குக்கரில் சூப்பரான தயிர் சாதம் ரெடி.
நாட்டு சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு வாணல்ல 1/4 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. பைத்தம்பருப்பை வறுத்ததுக்கு அப்புறம் அதே வாணல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதோட 15 முந்திரி பருப்பு, 15 கிஸ்மிஸ் பழம், 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்சிருந்த பைத்தம்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். அஞ்சுலேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு. கரண்டி வச்சு நல்லா குலைவா மசிச்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. வறுத்து வச்சிருந்த முந்திரி, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காவை இதோட சேர்த்துக்கலாம். பிரஷர் குக்கர்ல நாட்டு சர்க்கரை பொங்கல் ரெடி. கொத்தமல்லி சாதம் செய்யறதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதோட 8 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம், 2லேருந்து 3 பச்சை மிளகாய், தண்ணி சேர்த்து நைஸா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் கொத்தமல்லி சாதம் செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோட 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. சின்ன தக்காளி பழமா 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பேஸ்டோட கலர் சேஞ்ச் ஆயிடும். 1/2 மணி நேரம் ஊற வச்சிருந்த 1 கப் அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அரிசிக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி 4லேருந்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கரண்டி வச்சு பொறுமையா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரெஷர் குக்கர்ல கொத்தமல்லி சாதம் ரெடி. இந்த 4 டைப்பான வெரைட்டி ரைஸை வீட்டில் செஞ்சு பாருங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. See you in next video.